பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போ பயங்கர கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்தியா அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. மனித உரிமைகள் மீறப்படுது, கொத்து கொத்தாக அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்கள் கொல்லப்படுகிறாங்க, இது மோசமானது அப்படின்னு சொல்லி இந்தியா கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் விஷயத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சைனா பாருங்க ரொம்ப குசும்பு, ரகசியமாக எல்லா உதவியும் பாகிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மீண்டும் ஒரு போர் வந்துருமாங்க. அப்படி இன்னி ஒரு போர் வந்தால் அது அணு ஆயுத போராக மாறினால் கற்பனை கெட்டாத பேரழிவு நிச்சயங்க. என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன ஒரு சரித்திர நிகழ்வு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. 1947க்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் ஒரே நாடா, பிரிட்டிஷ் இந்தியா அப்படி தான் இருந்ததுங்க. ஆக 1947 பாகிஸ்தானும் இந்தியாவும் சுதந்திர நாடுகளாக பிரிஞ்சு 2 நாடுகளாக சுதந்திரம் அடைஞ்சு 2 நாடாக இண்டிபெண்டாக ஆயிடுச்சு. ஆனால் கூட பாருங்கள், இந்த 2 நாடுகளும் சுதந்திர நாடாக ஆனால் கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, ஆகா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உலகத்திலேயே மிக அழகான பகுதி, அதை நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே லோக்கலில் காஷ்மீர் ஜம்முவில் உள்ள லோக்கல் ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையும் துணைக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வெப்பன்லாம் கொடுத்து பாகிஸ்தான் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணி திடீர்னு உள்ளே புகுந்து இன்வைட் பண்ணி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பகுதியை அப்படி அனெக்ஸ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதோட பண்ணால் பரவாயில்ல, என்டையர் காஷ்மீரையே நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள காஷ்மீர் மக்களை கொன்று குவித்து மிகப்பெரிய கலவரம் செய்து அங்குள்ள பெண்களை எல்லாம் கற்பழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை பாகிஸ்தான் ஆர்மி அந்த ட்ரைபல் பீப்புளை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க. பயந்து போன அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இந்தியாவிட்ட ஐயோ எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கெஞ்ச உடனே இந்தியா, ஏங்க நீங்கள் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட், பாகிஸ்தான் கூட சேர்றீங்களா, எங்கள் கூட சேர்றீங்களா, எங்கள் கூட சேர்ந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் எங்கள் இந்தியா கூட நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க, எங்கள் ஆர்மியை வச்சு நான் உங்களை காப்பாற்றுறேன். உடனே வேறு வழி இல்லை, நான் இந்தியா கூட சேர்றேன், பாகிஸ்தான் கூட சேர மாட்டாங்கன்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்த பகுதியையும் இந்தியாவுடன் இணைக்கிறேன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு 26/10/1947 எழுதி கொடுத்து இந்தியாவோட இணைச்சிட்டார். உடனே இந்தியா நம்ம ஆர்மியெல்லாம் அனுப்பி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த ட்ரைபல் பீப்புள் பாகிஸ்தான் ஆர்மி கூட ஃபைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு போர் 1947 ஆரம்பித்து 1949 வரைக்கும் போர். ஆனாலும் கூட எந்த வித முன்னேற்றம் இல்லை. அவங்களும் நிறையா இந்த பக்கம் வர முடியல, நம்மளும் போய் அந்த பாகிஸ்தான் பிடித்த ஆக்குபைடு காஷ்மீரை திருப்பி மீட்க முடியல. ஆனாலும் கூட 1949 ஐக்கிய நாடுகள் சபையுடைய இன்டர்வென்ஷன் பிரகாரம் கராச்சி அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சரி இதை இப்படியே விட்டுருங்க, போர் போயிட்டே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டிமார்கேட் பண்ணி இதுக்கப்புறம் உள்ளப்புறம் பாகிஸ்தானுக்கு, இந்த புறம் உள்ளதான் இந்தியாவுக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த கராச்சி அக்ரிமெண்ட்டில். அப்படி பண்ணும்போது இப்போ ஏற்கனவே இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஏறத்தாழ 35 விழுக்காடு பகுதிகளை பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிற அந்த காஷ்மீருக்கு பேர் தான் POK அல்லது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு, அது இந்தியாவுடைய ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்துட்டாரு, எங்களுக்கு எங்கூட இணைத்துட்டாரு, எங்கள் பகுதிங்க அப்படின்னு இந்தியா சொல்கிறது. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, நோ நோ நோ, இந்தியா வசம் உள்ள மொத்த காஷ்மீருமே பாகிஸ்தான் வசம்தான், எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மிகப்பெரிய போர்களுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க.
நம்ம ரெண்டு பேரும் எதிரி நாடு ஆகிற காரணமே அதுதான். ஏன் அந்த 1947 to 49 முதல் போர் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில. அதுக்கப்புறம் 1965, 1971, 1999, ஏன் ரீசெண்டாக 2025 கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி போர்லாம் நடந்தது. ஆனால் எந்த ஒரு போருமே அந்த பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய அந்த ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம எடுக்க முடியல. அப்படியே தான் ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் வசமுள்ள அந்த ஆக்குபைடு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சுயாட்சி கொடுத்து, தன்னாட்சி கொடுத்து, ஆனாலும் அவங்கள ஃபுல் கண்ட்ரோல், மிலிட்ரி, ஃபைனான்ஸு, மற்ற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, மற்ற எல்லாமே பாகிஸ்தான் வசம், ஆனாலும் உள்ள ஒரு சுயாட்சி மாதிரி ஆக்குபைடு காஷ்மீரில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக, பாகிஸ்தான் மக்கள் தான் ஏதோ பெரிய இவங்க மாதிரியும், இவங்கெல்லாம் ஏதோ அகதிகளாக வந்த மாதிரியும் இரண்டாம் தர குடிமக்களாக ட்ரீட் பண்ணாங்க. அந்த ஆக்குபைடு காஷ்மீர் ஏரியாவில் சரியான ஒரு மின்சார வசதி இல்லை, சாலை வசதி சரியாக இல்லை, பணவீக்கம், அது மாதிரி வேலையின்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை போகிறான், வளங்களை போகிறான் சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இங்கே பண்ணுறதே இல்லைங்க. பொலிட்டிக்கல் மார்ஜினலைசேஷன் அப்படி அது வேறு, சரியான ஒரு பங்களிப்பு இவங்க அரசாங்கத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்த உடனே அங்கே உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ள அந்த மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக 2024 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு தனிநாடு வேணும், எங்களை விட்டுருங்க, நாங்கள் இந்தியாவில் போய் சேர்ந்துக்கிறோங்க அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர 2027 ஜூலை மாதத்தில் அங்கே ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனை முன்னிட்டு இந்த பகுதிக்கு பிஓகேக்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் உள்ள 27 சீட்டில் 12 சீட்டு இந்தியாவில் உள்ள காஷ்மீரிலிருந்து அகதிகளாக இங்கே சேர்ந்தாங்களே அவங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் சொன்னாங்க. இந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்யணும். அங்கே அகதிகளாக தானே வந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கோம்ல காஷ்மீரில், எங்களுக்கு தாங்க கொடுக்கணும், அதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி போராடினாங்க. 2024 பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு காரணங்களாக போராடி அதுக்குன்னு தனியாக ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி JAAC அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பித்து எல்லா மக்களும் சேர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம், பாகிஸ்தான் போலீஸ், பாகிஸ்தானுடைய மிலிட்ரிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த அசீம் முனீர் தலைமையில் உள்ள அந்த ஆர்மி இவங்களை எப்படியாவது நசுக்கிடணும், அவங்க குரல் வழி வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குரலை அடக்க தான் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அவங்க ஒரு டெரர் குரூப், தீவிரவாத கும்பல் அப்படின்னு அவங்கள பிராண்ட் பண்ணி அவங்கள பேன் பண்ணிட்டு, இவங்க இருக்கிறதுனால தாங்க பப்ளிக் ஆர்டர்லாம் போகுது, இந்த பகுதியுடைய ஸ்திரத்தன்மை செக்யூரிட்டி சேஃப்டி போகுது, அதனால் அவங்கள முடியாது, அவங்க ஒரு டெரர் குரூப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு அந்த குரூப்பையே பேன் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டு, மொபைல் கனெக்ஷன் எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் இப்போ கிடையாது அங்கே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு உரிமை வேணும், நாங்கள் என்ன வேற என்ன கேட்குறோம், எங்களுக்கு பிரெட் வேணுங்க, ஒரு டிக்னிட்டி வேணுங்க, எங்களுக்கு மின்சார வசதி கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, அதனால் சொல்கிறோம், எங்களை சுரண்டாதீங்க. இது சம்பந்தமாக 8/6/2026 அன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பிரிவென்ட் அரெஸ்ட் மாதிரி பண்ணுறது அல்லது அந்த மக்களை பயமுறுத்துவது அப்படிங்கிற மாதிரி மிலிட்ரி, லோக்கல் போலீஸ் நடத்திட்டு இருக்கும்போது 5/6/2026 ஒரு சின்ன ஒரு வேடி ஆல்ட்ரகேஷன், வாய்த்தாளர் அங்கே உள்ள ஒரு ட்ரேடர், ஒரு வியாபாரியை போலீஸு, மிலிட்ரியும், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு தீப்பொறியாக ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டுச்சு. ஆக இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரபலா காட் அப்படிங்கிற பகுதியில் போகிற மிகப்பெரிய ஒரு கலவரம், எப்படி நம்ம ஆட்களை உடனே சுட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ பாகிஸ்தானுடைய ஆர்மி, அந்த லோக்கல் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கும்பலை அங்கங்கே எல்லா இடத்துலையுமே மோட்டார் சைக்கிளையும் கார்லையும் அல்லது நடந்து எல்லா இடத்துல ரோடு பூரா பொதுமக்கள் போராட்டம், எப்படியாவது எங்களை டிஸ்பர்ஸ் பண்ண கலைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது JACC இதில் உள்ள ஆக்டிவிஸ்ட் மிக ஒரு துடுக்கான இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ், பெட்ரோல் பாம், மற்ற இதர வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போலீஸையும் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் கொரில்லா வார்ஃபேர் மாதிரி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு, 4 போலீஸ்மேன், ஒரு பாசர் பை இறந்துட்டாங்க. உடனே போலீஸ் கண்மூடித்தனமாக சுட்டு ஸ்பாட்லேயே ஒரு 6 நபர்கள் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்களை உடனே கைது செஞ்சுட்டாங்க. இவங்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று அடக்குமுறையை தீவிரமாக கையாண்டதுனால என்னாச்சுன்னா 9/6/2026 அன்னைக்கு டென்ஷன், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஃபுல்லாகவே டென்ஷன். எங்கேயும் ஃபோன் இல்லை, எங்கேயும் கரண்ட் இல்லை,
எங்கேயும் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட்டில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட மக்கள் எல்லாம் சுயம்புவாக கிளம்பி அரசாங்கத்துக்கு, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பித்த உடனே எல்லா இடத்துலையும் கும்பல் கும்பலாக, அதாவது பர்னாலா, பிம்பர், மிர்பூர், முசாராபாத் இப்படிப்பட்ட இடங்களில் பூரா ரோடெல்லாம் அந்த ஜங்ஷன்ல எல்லாம் மக்கள் கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த உடனே போலீஸ் வர வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தி ஸ்பாட்லேயே 30 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ரொம்ப சீரியஸ்லி வூண்டட், நிறைய காயம் ஏற்பட்டது. மறுபடியும் 3000-4000 பேரை பொதுமக்களை பூரா கைது செய்து மிகப்பெரிய அடக்குமுறையை ஆசி முனீர் அவருடைய ஆர்மி ஏவி விட்டதுங்க. இப்படியே போன உடனே இந்த டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த போராட்டம் என்பது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ள எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கில்கிட், பல்டிஸ்தான், டேடியல், ரபலாகாட், சுத்னாட்டி, தட்டபணி, மிர்பூர், பிம்பார் இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலுமே இந்த போராட்டக்காரர்கள் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டம் என்பது இப்போ அரசாங்கத்தை கையை விட்டு மீறி போயிடுச்சு. இது எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கண்மூடித்தனமாக எல்லாருமே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பலூச்சிஸ்தான் அங்கே இருக்கிற போராளிகள் பலூச்சிஸ்தான் வேண்டும் சொல்லி பலூச் போராளிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இருந்து பக்கத்தில் வந்து ஆப்கான் தலிபான்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அதையே என்ன செய்ய முடியல அப்படின்னு பார்க்க அரசாங்கம் கையை பசஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் நேத்திக்கு 9/6/2026 நைட்டில் கூட அந்த ஆப்கான் தலிபானை நோக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவம் நேற்று நைட்டில் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு உடனடியாக நம்ம இந்தியாவிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஆப்கான் தலிபான் என்ன பண்ணுவாங்க, அநியாயமாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு அத்துமீறல், இது மனித உரிமை மீறல். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பகுதி, நீங்கள் பிடிச்சு போய்கிட்ட வம்பு பண்ணுறீங்க, அங்கே உள்ள மக்களை எல்லாம் வந்து கொன்று குவிக்கிறீங்க, இது கண்டனத்துக்குரியது. இது சம்பந்தமாக நாங்கள் எல்லா இடத்துலையும் ஐநாவிலிருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை எழுப்புவோம், இதை கண்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டார். உடனே பாகிஸ்தான் சொல்கிறாங்க, இந்த பாகிஸ்தான் பிரச்சனைக்கு காரணமே இந்தியா தாங்க, நீங்கள் தாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மக்களை தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராக ஏவி விட்டு எப்படியாவது அதை மறுபடியும் இந்தியாவோட எனக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லாமே இருப்பாங்க, அது உண்மையிலே இந்தியாவின் ஒரு பகுதி தானே, நீங்கள் தானே பிடிச்சிங்க, அப்போ மறுபடியும் அதை இந்தியாவோட நினைக்கிறது இல்லை, என்னதுங்க தப்பு இருக்க முடியும். இப்படி ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து எங்களுக்கு பிரெட் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், ஒரு டிக்னிட்டி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன கொடுக்குறாருன்னு ஆசி முனீர் லைவ் வயர் அண்ட் கிளவுட் ஆஃப் டியர் கேசஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்காருங்க. இவங்க மக்களுடைய துயரத்தை டேர்னிங் கிரீஃப் இன்டு எ மசாக்கர், இந்த துயரத்தை வச்சு என்ன நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம்னா மக்களை கொன்று குவிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி ஆசி முனீருக்கு எகென்ஸ்டாகவே பிஓகே மக்கள் எல்லாமே திரும்பிட்டாங்க. இனி ஒரு முறை பழையபடி அந்த பிஓகே இல்லை குடியிருக்கின்ற அந்த மக்களை அவங்களுக்கு நம்பிக்கையூட்டி பாகிஸ்தானுக்கு வேண்டியவர்களாக மாற்றுவது என்பது மிக கடினமான பணிங்க. அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை பாகிஸ்தான் மிலிட்ரியும் அவங்க லோக்கல் போலீஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நிறைய பிரிட்டிஷ் எம்பிஸ்லாம் இருந்தாங்க, அவங்களும் இந்த போராட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. உடனே ஒரு 50 பிரிட்டிஷ் எம்பிக்கள் இங்கிலாந்தில் போய் அந்த ஹோம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி ஆஃப் ஹோம் அவங்ககிட்ட போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய அத்துமீறலை செய்கிறது, கொன்று குவிக்கிறது மக்களை, ஹியூமன் ரைட் வயலேஷன் நிறையா நடக்குதுங்க, உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், ஐநாவில் இதை எழுப்ப வேண்டும், இதை ஒரு பிரச்சனையாக எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி 50 எம்பியும் ஒரு மனு கொடுத்தாங்க. உண்மையிலே பார்த்தோம்னா முழுமையான இந்தியாவை பிரிட்டிஷ் இந்தியா என்று சொல்லி இங்கிலாந்து தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்தியா விட்டு போகிறதுக்கு அவங்க மனசு இல்லைங்க. எப்படியாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பெர்மனண்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்ததே இங்கிலாந்து தாங்க. இப்போ என்னமோ நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அங்கே மனித உரிமை மீறலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள 50 எம்பிக்கள்லாம் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. உண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே இங்கிலாந்து தாங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதால் இப்போ அவங்க எல்லாரும் இந்தியாவோட நாங்கள் சேர போகிறோங்க, அங்கே தாங்க சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் கோபமடைந்த பாகிஸ்தான்
இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்களை எல்லாம் இப்போ கொன்று குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவின் காஷ்மீரின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி விரைவில் அதை நாங்கள் இந்தியாவோடு இணைப்போம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு சமயத்தில் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசிட்டாருங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த 1.0 முடிஞ்ச உடனேயே அடுத்த எங்கள் இலக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எங்க கூட இணைக்கிறது தான், இந்தியாவோட இணைக்கிறது தான் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்லிட்டாருங்க. ஆனால் பாருங்க, இந்த அமெரிக்கா சப்போர்ட் நமக்கு எப்பவும் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பாகிஸ்தான் வந்து தலைகால புரியாமல் ஆடுறாங்க. அப்பப்போ இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் என்பது ஒரு கறிவேப்பிலை மாதிரி தான். சாப்பாட்டில் அந்த மணத்துக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் தூக்கி கீழே வீசுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் என்பது இந்த பாகிஸ்தானுக்கு இன்னும் புரியலைங்க. மோடி அவர்களுடைய ஆபரேஷன் 2.0 தான் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு.